நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மக்களை திசை திருப்புறதுக்கோ அல்லது கவனத்தை பெறதுக்கோ எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, மத்திய அரசு மேல பிரச்சனை. இப்ப அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கிற இன்னொரு ஹாட் டாபிக் சனாதனம். சனாதன எதிர்ப்பு ஒழிப்பு தேவையா? உண்மையிலே சனாதனம்னா என்ன, அப்படின்னா ஒழிக்கப்பட வேண்டியது என்னங்கிறத பத்தி பேசுறதா இந்த பதிவு. சனாதனம்ங்கிறது ஒரு தத்துவம் அல்ல, ஒரு கொள்கையும் அல்ல, ஒரு போதனையும் அல்ல, மதமும் அல்ல, அமைப்பும் அல்ல, சமுதாய கோட்பாடும் அல்ல, வழிபாட்டு முறையும் அல்ல. இப்படி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப சனாதனம்னா என்னப்பா? சனாதனம்னா நிரந்தரமானது, அழிவற்றது, ஆதி அந்தம் இல்லாதது, எல்லையற்றது, காலமற்றது. இந்த குவாலிட்டிலாம் இருக்கிற ஒரு சத்தியம் தான் சனாதனம். பொதுவா உபனிஷத்த வேதங்கள், திருக்குறள், யோகா எல்லாமே உலக பொதுமறைகள், எக்காலத்தும் பொருந்தக்கூடியது. சரி, சனாதனத்தை உபனிஷத்த வேதங்கள் பார்வையில பார்த்தா அது தத்துவார்த்தமான பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் சனாதனத்தை பத்தி குறிப்பிட்ட அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கிற ஒரு அம்சம் பிரம்மம், நித்திய பூரணம். அதை இங்கிலீஷ்ல சொல்றாருன்னா ஆம்னி பிரசன்ட், ஆம்னிவேர், ஆம்னி பொட்டன்ட், பியாண்ட் டைம். இந்த பிரம்மத்திலிருந்து பிறந்ததுதான் ஆன்மா, உயிர்கள். உபனிஷ வேதங்கள் ஆன்மாவிற்கு இறப்பில்லை, அது நிரந்தரமானது, மனிதன் உடலும் அல்ல, மனமும் அல்ல. ஆனால் உடல் மனதை கொண்டுதான் ஆன்மாவை உணரும் கலையே ஆன்மீகம். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு கலோக்கியலா சொல்றது உண்டு. அது கூட உபனிஷத்து வேதங்கள்ல இருந்து பிறந்ததுதான். நீயே அது, ஆன்மாவே பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். சரி, உயிர்களுக்குள்ள மட்டும்தான் பிரம்மம் இருக்குதான்னா இல்ல. எல்லா பஞ்ச பூதங்கள்லையும் பிரம்மம் பேட்டர்ன், பிரிஷன், ரெகுலாரிட்டிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ்கள் மாற்றத்தினாலதான் பொருட்கள் ஒன்று இன்னொன்னா தன்மாற்றம் அடையுது. எலக்ட்ரான்கள் கண்ணுக்கு புலப்படாது. அது போலதான் ஆன்மாவும் உயிரும் கண்களுக்கு புலப்படாத ஒரு கான்சியஸ்னஸ் பவர். பொதுவா ஆதி மதம் இந்து மதம்ங்கிறதுனால எல்லா உலக பொதுமறைகளும் வேதங்களும் இந்து மதத்தோட தொடர்பு படுத்தியே பார்க்கப்படுது. ஆனா இதுல மத கோட்பாடு எங்க இருக்கு? அதனால சனாதனத்தை மதத்தின் பார்வையில பார்க்கிறதும், பார்த்து அதை போற்றுறதும், அதை எதிர்க்கிறதும் உண்மை அறியாத சுயநலவாதிகள் செய்யற வேலை. உபனிஷத் வேதங்களுக்கு பல நூறு வருடம் கழிச்சு அன்றைய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட மனுஸ்மிருதி, வர்ணாசிரம் போன்ற மதம் தழுவிய நூல்கள் மனிதனோட செய்யும் தொழிலுக்கு ஏற்ப பாகுபாடுகளை ஏற்படுத்துச்சு. அதுதான் இன்னைக்கு ஜாதியின் பெயரால பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரிவினைகள் இந்து மதத்தில் மட்டுமா இருக்கு? கிறிஸ்தவம், இஸ்லாம் மதங்கள்ல உபிரிவுகளின் பெயர்ல நடக்கக்கூடிய தீண்டாமை இந்தியாவில் மட்டுமா? உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்னா ஒழிக்கப்பட வேண்டியது பிளவுபடுத்தக்கூடிய எல்லா மதங்களையும் தானே. எல்லாருக்கும் பொதுவான உண்மையை சொல்ற சனாதனத்தையா? தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் ஒரு அறிவுரை சொல்வார். அது என்னன்னாச்சுன்னா, ஒரு விஷயத்தை பொதுவெளியில சொல்றதுக்கு முன்னாடி அதை பற்றிய உண்மையை தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நீ சொல்றது எந்த பிரிவு மக்களையும் புண்படுத்த கூடாதுங்கிறது தான். இங்க டெங்கு, மலேரியா மாதிரி ஒழிக்க வேண்டிய லஞ்சம், ஊழல், ஜாதி வெறி, மத வெறின்னு எத்தனையோ இருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம அரசியல்வாதிகள் மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்க துடிக்கிற அரசியல்வாதிகளை என்ன சொல்றது? ஆதி இறைவனை போற்றும் சனாதனம் வாழட்டும், மதவாதிகள் தோற்றுவித்த ஜாதி மதங்கள் ஒழியட்டும், மனித நேயம் மலரட்டும். இந்த பதிவை வெளியிட உதவிய சுகுமார் சீனிவாசன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.